வணக்கம். வருகிற 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் பண்டிட் உத்தரகுமார் கொங்கு மண்டலத்திலிருந்து. அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சுதந்திர தினம் என்பது பொற்காலமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த மகர ராசியை பொறுத்தளவில் இப்போ வரக்கூடிய சனி பரிசு தாங்க ஒரு பொற்காலம் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாங்க. ஏன்னா 7.5 சனியுடைய தாக்கம் முற்றிலும் விலகி உங்கள் ராசியை விட்டு முற்றிலும் விலகி அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பான கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ராசி அமைப்பு தாங்க இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக நடக்க போகுதுங்க. இதுவரை பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் படி இந்த மார்ச் 29ஆம் தேதி இந்த சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் பயிற்சி 3 தத்தம் இடங்களை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தது, அவர் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 2ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை விழப்போகுது குரு பயிற்சிக்கு அப்புறம். அப்போ பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல விதமாக முன்னேற போகிறீங்க. வாழ்க்கையில் குடும்ப விஷயத்தில் இதனால் வரை இந்த தடை தாமதங்கள் விலகப் போகுது. அண்ணன் தம்பிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து தகராறு இருந்தவங்களுக்கு பூர்வீக விஷயத்திலிருந்து வந்த சொத்து தகராறு அனைத்துமே விலகப் போகுது. வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. இதனால் வரை இருந்து வந்த வேலையிலிருந்து வந்த தொய்வான சூழ்நிலைகள் மாறி நல்ல சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. தொழில் அதிபர்களுக்கு பார்த்திங்கன்னா முதலீடு பன்மடங்காக பெருகி லாபங்களும் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு உங்களுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான உன்னதமான காலகட்டம் தான் இந்த 2025ங்கிறது மிகவும் ஒரு பொற்காலமாக அமைகிறது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பாசிட்டிவ் போது நீங்கள் நினைக்கிற காரியமெல்லாம் மிகவும் சிறப்பாக நடக்குங்க. மகர ராசியை பொறுத்தளவில் வேலையிலிருந்து வந்த தொய்வுகள் நீங்க போகுது. இது வரைக்கும் இருந்து வந்த வேலையில் சார் ப்ரமோஷனே கிடைக்கல, ப்ரமோஷன் எனக்கு பக்கத்து சீட்டு இருக்கிறவங்களுக்கு போயிடுச்சு, எனக்கு ப்ரமோஷனுங்கிற பேச்சுக்கே இடமே இல்லைங்க சார். இதனால் வரை அனைத்து விதமான சங்கடங்களும் இதனால் இந்த வருடத்தினுடைய அமைப்பின் பிரகாரம் ஃபுல்லாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. அப்போ உங்களுக்கு பொற்காலமாக இந்த காலம் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம், வேலையில் ப்ரமோஷன், வேலையில் உயர் அதிகாரிகள் இருந்து வந்த சங்கடங்கள் குமுறல்கள் என அனைத்தும் விலகி சந்தோஷம் வேலையில் சிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்களும் விலகுது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரை இருந்து வந்த ஒரு தொய்வான சூழ்நிலை அனைத்தும் இந்த குருவின் பார்வையின் மூலிமா உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். 10ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இருந்தாவே உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகளும் விலகக்கூடிய அதாவது குறையக்கூடிய அமைப்புங்க. கடன் தொல்லை தாங்கலை சார், கடன்காரங்க எந்நேரம் பார்த்தீங்கன்னா நான் நெச்சரிச்சுட்டே இருக்காங்க, அது எல்லாமே விலக போகுதுங்க. ஏன்னா லாபம் உங்களுக்கு வரப்போகக்கூடிய அமைப்பு மிகவும் நல்லா இருக்குது. அப்போ தைரியம் வீரியஸ்தானம் மிகவும் வலுவான சூழ்நிலை இருக்குது. அப்போது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இந்த வருடம் கட்டாயம் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்காக பெருகுங்க. 7.5 சனி முடிஞ்சாவே அப்பாடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா, அது உங்களுக்கு மிகவும் உங்களுடைய வாழ்க்கை சங்கடங்களை எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தாங்க இந்த வருடம். இந்த வருடத்தில் நீங்கள் தாராளமாக அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை வகுத்து கொண்டு அதன் மூலிமா வாழ்க்கையில் நல்ல விதமாக முன்னேறக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இருந்து வந்த அனைத்து சங்கடங்களும் விலக போகுதுங்க. சங்கடங்கள் தானங்க வாழ்க்கையில் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சார் நான் இது வரைக்கும் இஎம்ஐ கட்டிய என்னால் முடியல, அது எல்லாமே விலக போகுது. நம்மளுடைய தசா புத்திகள் தான் நம்முடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்குதுங்க. அப்போது அந்த தசா புத்திகளுக்கு ஒத்துழைப்பு இருந்ததுன்னா தாராளமாக உங்களுடைய பொருளாதார நெருக்கடி ஆகட்டும், வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் ஆகட்டும், திருமணமாகட்டும், கல்வியாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், அனைத்து விஷயத்திலே உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுதுங்க.
இந்த ஆண்டு கடந்த 7-8 வருடங்களாக உங்களுக்கு இல்லாத எல்லா பிரச்சனைகளும் வந்து அது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டி வந்துட்டீங்க. அப்போ வந்து இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தியிலும் ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா மிகவும் வாழ்க்கையில் வந்து சிறக்கக்கூடிய நல்ல அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தந்தையாரின் விஷயத்தில் இருந்து வந்து சங்கடங்களும் விலகுதுங்க. ஏன்னா 9ஆம் இடம் வந்து வலுவாகுது, 10ஆம் இடம் வலுவாகுது, 11ஆம் இடம் வலுவாகுது. அப்போது இந்த உங்கள் ராசிக்கு அனைத்து அமைப்புகளும் மிகவும் வலுவான சூழ்நிலையில் அமையக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ வந்து தசாபுத்திகள் அடிப்படையில் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நடந்தாலும் கோச்சார ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால உங்களுடைய தசாபுத்திகளை நீங்கள் கணிச்சுக்கிறதுக்கு வந்து உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவைக்கு அனலைஸ் பண்ணிக்கணுங்க. கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக முதலீடு செய்யலாம், தாராளமாக திருமணம் செய்யலாம், தாராளமாக வேலை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாம். அனைத்து விதமான அமைப்பும் மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கை சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு மகர ராசிக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம்.